ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock ஆயிடுச்சு. பசங்க வந்துடுவாங்க ஸ்கூல் விட்டு. அவங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும். அதுக்காண்டி தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு வரமிளகாய், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் கடலப்பருப்பெல்லாம் போட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குவேன். கொஞ்சமாக தான் கருவேப்பிலை போடணும், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இது தோசைக்கோ இட்லிக்கோ இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு, அதனால் அதை ரெடி பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, காலையிலே வாங்கின கீரைக்கட்டு நான் பார்க்கல, இப்போ தான் கை பார்த்து வச்சுருக்கேன். நாளைக்கு மார்னிங் கொடுத்து விடணும், அதனால் நேரம் இருக்காது. அதனால் நான் இப்போயே எல்லாம் பார்த்துட்டேன். இது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தண்ணியில் போட்டு வச்சோன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். எப்படி துவண்டு இருந்தாலுமே தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். இது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பருப்போடு போட்டு வச்சு கூட்டு ரெடி ஆயிரும். பிள்ளைங்களுக்கு ஒரு முட்டை தொக்கு வச்சு கொடுத்தா கீரையும் முட்டை தொக்கு சாதம் சரியாயிடும். அவங்களுக்கு ஏதோ ஹெல்த்தியாக கொடுக்கணும், அதனால் இதுக்கு உருளைக்கிழங்குமே நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது மாதுளம்பழம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்தோடனே ஜூஸ் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க வந்தோடனே குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறனால மாதுளம்பழம் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜில் மாவு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து உப்பு போட்டு கறந்து வச்சுருவேன். அவங்க வந்ததுக்கப்புறம் தோசையோ இட்லியோ செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப மாவு புளிக்குது அப்படின்னா பாலை அதில் காய்ச்சி ஊற்றுனா புளிப்பு போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது நானுமே ஆஃப்டர்நூன் சாப்பிட மாட்டேன், அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். எனக்கு ராகி சேமியா தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் பூ, நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் நாட்டு சக்கரை போடல. அது ஆறுனதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டால் சூப்பராக இருக்கும். பசங்களுக்குமே இதை 2 வாய் ஊட்டி விட்ருவேன் அவங்க சாப்பிடும்போது. அப்போ அவங்களுக்கும் இது ஹெல்த்தியாக இருக்கும். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.